இதுவரையில் இந்த உலகத்தில் மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் மட்டுமே சண்டை நடந்திருக்கு. முதலாக ஒரு காதலுக்கான போர் இப்போ நம்ம மண்ணில் நடக்க போகுது. என் பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான் காதலிச்சு. அந்த காதலுக்கு நாங்கள் குறுக்க வரக்கூடாது. நான் சந்தோஷமாக இருக்கேன். என் பையனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணை திருப்பி அனுப்பக்கூடாது. அவளுடைய நம்பிக்கைகளை அவளுடைய காதலை உடைச்சிடக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறார். தம்பியோட காதலுக்கு அண்ணன் ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனால் தம்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறது இன்னொரு நாட்டு இளவரசியை அல்ல, இன்னொரு நாட்டு ராணியை, அதாவது இன்னொரு ராஜாவின் மனைவியை இழுத்து வந்திருக்கிறான். அந்த காதலுக்கு நியாயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ராஜா சும்மா இருக்க மாட்டான். சமாதானம் பேசப்போன இடத்தில் ராணியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதுவும் ஸ்பார்ட்டா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு கூட நம்ம இது பண்ணால் என்னாகும் அப்படின்னு அண்ணன் கவலைப்படுறான். எங்கள் நாட்டு இளவரசன் காதல் விழுந்திருக்கிறான். ஒரு ராணியை கூட்டி வந்திருக்கிறான். அவன் காதலை கொண்டாடுகிறான். அதை நாங்களும் கொண்டாட வேண்டும். அவனுக்குன்னு ஒரு எதிர்ப்பு வந்தால் அதை எங்கள் உயிரை துச்சமாக மதித்து அவனுக்காக போராடுவோம், அந்த காதலை சேர்த்து வைப்போம் அப்படின்னு அந்த நாட்டு மக்களே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஹாய்ங்க, வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய படம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆங்கில திரைப்படம் ட்ராய். கிரேக்க வரலாறிலும் கிரேக்க புராணங்களிலும் அதிகமாய் பேசப்பட்ட ஒரு தேசம். அந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ராணியை கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்படின்னா அந்த ராஜா என்ன பண்ணுவார்? ராஜாவுக்கு அவமானம் தாங்க முடியல. பெருங்கோபத்தோடும் பெரும் சீற்றத்தோடும் இருக்கிறான். தன்னுடைய பங்காளி நாடான ஸ்பார்ட்டாவுக்கு அருகில் உள்ள நாடு கூட போய் கேட்குறான், எனக்கு அந்த நாட்டை ஆக்கிரமிக்கணும், அந்த நாட்டில் என் ராணி இருக்கா, ராணியையும் சேர்த்து கொன்று குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பக்கத்து நாட்டுக்காரன் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் நன்முகன், இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்குள்ளே போட்டு வைக்கணும்னு நினைக்கிறவன். இதுதான் சாக்கு. ஏன்னா ட்ராயோடைய கோட்டைய சுவர்களை யாராலையும் துளைக்க முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான தேசம். இந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை துருப்புச் சீட்டு அக்கலிஸ். அவனை நம்பி மட்டும்தான் அத்தனை பெரிய போர் படையவே இயக்கிட்டு இருக்கான். ஆனால் அக்கலிஸ்க்கு ராஜாவை பிடிக்காது, அந்த நாட்டு ராஜாவை பிடிக்காது. வேறு வழியே கிடையாது. தன் நாட்டு மக்களுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறான். போர்னா சாதாரண போர் வீரன் கிடையாது. அக்கலிசன் நீங்கள் கிரேக்க வரலாறுகளில் அத்தனை வரலாறுகளையும் நீங்கள் படிக்க முடியும். அத்தனை புராணங்களிலும் அவன் வந்து விட்டு போவான். கடவுளின் செல்ல குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவன், மரணமே இல்லாதவன் அப்படின்னு வரலாறுகளில் பொறிக்கப்பட்டவன். மலை போல் மனிதன் வந்தாலும் வெட்டி வீசுவான், மலை போல் போர் வீரர்கள் வந்தாலும் துச்சமாய் மதிப்பவன். அப்படிப்பட்ட போர் வீரன். அவனுக்கான போர்லேயோ ரத்த கலரியிலையோ கத்தி வீசுவதிலையோ அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவன் பிறவியிலே மாவீரன், அவ்வளவே. அவன் மதுவும் போதையும் என கிடந்து தன் வாழ்க்கையை அமைதியாய் நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். யாருடைய சண்டைக்கும் போகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன். ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு போரிலும் அவன் போரிட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் அவன் போருக்கு கிளம்பிடுவான். எதுவும் பேச மாட்டான். தன்னுடைய மக்களுக்காக போகணுமே அப்படிங்கிறக்காக அந்த போருக்கு கிளம்பிடுவான். ஆனால் இந்த போருக்கு போகும்போது மட்டும் அவனுக்குள்ளே ஏதோ இடருது. தன்னோட அம்மாட்ட போய் கேட்குறான். அவளுடைய அம்மா சாதாரணமானவங்க கிடையாது. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி. சோழிகளை உருட்டுகிறாள். அவளுக்கு எதிர்காலம் தெரிகிறது. தன்னோட பையன்கிட்ட சொல்கிறான், இந்த போருக்கு நீ போயிட்டு வா, இந்த போருக்கு நீ போய் தான் ஆவ, நீ ஒரு சாகாவரம் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அக்கலிஸ்க்கு புரிஞ்சிருச்சு, நான் சாகாவரம் பெறுவேன் அப்படின்னா இந்த போர் என்னுடைய கடைசி போராக இருக்கும். இந்த போர் தான் என்னுடைய இறுதி போர். இந்த போரில் நான் இறந்துடுவேன். என்ன ஆக போகுது? அந்த சிந்தனையோடு தான் அந்த போருக்குள்ளே போகிறான். நான் தோற்றவனாக சாகக்கூடாது அப்படிங்கிறது அவன் புத்திக்குள்ளே இருக்குது. இதுதாங்க இந்த படத்தோட கதை. நான் படத்தை முதல்ல பார்க்கும்போது இது ஒரு போர் தந்திரமிக்க ஒரு அழகான படம். இந்த மாதிரியான ஒரு போர்க்காட்சிகள் உள்ள படத்தை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் நான் ஒவ்வொருத்தையும் பெருமைப்பட்டிருக்கேன். அப்புறம் காலம் போக போகத்தான் தெரியுது இது ஒரு அழகான காதல் கதையை கொண்டு வரக்கூடியது. இன்னொரு ராஜா வீட்டு ராணி இன்னொருத்தன் நம்பி விடுறானா அவளுடைய காதல் எவ்வளவு வலிமையானது, அவளோடது கடந்த கால வழிகள் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அக்கலிஸ், மாதுன்னு அவனுக்கு கிடைக்காத விஷயங்களே கிடையாது. உலகமே கொண்டாடக்கூடிய, கடவுளே பணியக்கூடிய ஒரு மாவீரன். அவனுக்குள் காதல் வருகிறது. அந்த காதல் தான் அவனை இறப்புக்கும் கொண்டு செல்கிறது.
தான் இறந்து போயிடுவோம், அவளை காப்பாற்றினா அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவன் உள்ளே போவான். எப்படி சொல்கிறது, அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சதுரங்க பலகையில் ஒரு பக்கம் வெள்ளை ராஜாக்களும் இன்னொரு பக்கம் கருப்பு ராஜாக்களும் அவங்களுடைய படைகள் இருக்கும்போது திடீர்னு கருப்பு ராணி வெள்ளை ராஜாக்களோட சேர்ந்தா. அது வெள்ளை ராஜாக்களும் அதை புரிஞ்சிக்காமல் இருந்தா, தனக்காகத்தான் உதவி செஞ்சிருந்திருக்கான்னு வெள்ளை படைகளும் அதை புரிஞ்சிக்காமல் இருந்தா என்னவா இருக்கும்? எல்லா பக்கம் இருந்தும் அவனுக்கு எதிரி இருக்கும்போது தான் நேசித்த ஒரு திக்காய் உயிரை விடுவான். நான் கதையை குழப்படிச்சு தான் சொல்லியிருப்பேன். கதையை நீங்கள் எந்த வகையிலும் புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுவும் குறிப்பாக ப்ராட்பீட்காக. ப்ராட்பீட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நடிகர். ஏன்னா அவரை பார்க்கும்போதில் எனக்கு ஒரே விஷயந்தான் தோணும். பியூட்டிஃபுல் மைண்ட் பார்ட்டு எனக்கு ரசல் ப்ரோவை அவ்வளோ பிடிச்சிது. இப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காருல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படம் ஃபுல்லாக டயலாக் தான், வெறும் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான். அப்படி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளில் அவரோட இன்னொரு படம் பார்க்குறேன், கிளாடியேட்டர். இன்றைக்கி வரைக்கும் நான் கிளாடியேட்டர் 2 பார்க்கவே இல்லை. காரணம், கிளாடியேட்டர்னால் அது ரசல் ப்ரோ தான். புத்திக்குள்ளே அப்படியே பதிஞ்ச ஒரு விஷயம். என்னடா அது சினிமாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? சினிமாவை ரசித்து பாருங்கள். சினிமா இவ்வளோ அழகாக இருக்கும், வாழ்க்கை இன்னமும் சூப்பராக இருக்கும். அதான் என்னால் கிளாடியேட்டர்னால எனக்கு அது ஒரு வேங்கை வாழ்ந்த நாட்டில் வேங்கை தான் இருக்க முடியும், இன்னொரு வேங்கையை கொண்டு வரவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு காட்டில் கிளாடியேட்டர் பார்த்துட்டு ரசித்த மாதிரி இந்த சைடில் ப்ராட்பீட் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராய் பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் பார்க்குறேன். அவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவை பண்ணியிருப்பார். அதகலம் பண்ணியிருக்கக்கூடிய மனுஷன் அக்கிலீஸாக வர்றாரு ட்ராயில். அக்கிலீஸ் அப்படின்னு நம்ம கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த செம்பட்டை தலையும் அந்த போர் சூழலும் அந்த போர் உடைகளும் ப்ராட்பீட்டோட லைஃப் டைம் படம். இன்னமும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களில் முக்கியமான படங்களில் நிச்சயமாக இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், டைட்டானிக், ட்ரூ லைஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் நாம் எடுத்து வைப்போம் இல்லையா? அதில் ட்ராய் ரொம்ப முக்கியமான படம். தமிழ் டப்பிங்கில் இருக்கான்னு தெரியல, பட் தமிழ் டப்பிங் இதெல்லாம் பார்க்காதீங்க, இங்கிலீஷ்லேயே பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மொழி புரியலைங்கிற பிரச்சனை வரவே வராது. ஏன்னா இது காதல் படம். காதலுக்கு மொழிகள் தேவையில்லை, வன்முறைக்கு வரையறைகள் தேவையில்லை. ரெண்டையுமே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக இது 18+ படம் தான். 2-3 காட்சிகள் இருக்குது, அதிகப்படியான வன்முறைகள் இருக்குது. ஸோ குழந்தைகளோடு பார்க்கும்போது அந்த 2-3 காட்சிகள் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. வன்முறைகள் படம் முழுவதும் எதிரொலிச்சு கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியான படத்தை பார்க்குற சந்தோஷம் இருக்கும். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க எனக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். நன்றி.